ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவிப்பதில் நமக்கு அநேக பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சுவிசேஷம் அறிவிக்க செல்லும்போது இடையூறுகள், இன்னல்கள், ஆபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. உதாரணமாக சமீபத்தில் திருச்சி அருகே சுவிசேஷம் அறிவிக்க சென்றவர்களை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததாக ஒரு செய்தியை சமூக வலைதளத்தில் பார்க்க முடிந்தது. அதுபோல வட இந்தியாவிலே ஒரு போதகர் வேதாகமத்தினை மிதித்து அவமதிக்கும்படி நிர்பந்திக்கப்பட்டது போன்ற ஒரு காணொலியையும் சமூக வலைதளத்தில் பார்க்க முடிந்தது. அதுபோல உத்தரப்பிரதேசத்தில் நற்செய்தியை அறிவித்த போதகருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது போன்ற செய்திகளையும் பார்க்க நேரிட்டது. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரின் சுவிசேஷம் அறிவிக்கும் அற்புத சேவையில் இருப்பவர்களுக்கு ஆண்டவரின் பாதுகாப்பு, அதே நேரத்தில் விவேகமாக செயல்பட வேண்டிய அந்த அறிவுகளையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அதுபோல காடுகள், மலைகள் மற்றும் எல்லா விதமான பகுதிகளிலும் எந்த இடையூறையும் பொருட்படுத்தாது இயேசுவுக்காக உண்மையாய் உழைக்கும் மிஷனரிகளை தேவன் இன்னும் பாதுகாப்புடனும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென்.